இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 15/11/2025 விஸ்வவாசு வருடத்திலே ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் தேய்பிரையின் ஏகாதசி திதி, உத்திர நட்சத்திரத்திலே இன்றைய நாள் சனிக்கிழமை. 319 நாட்கள் வருடம் பிறந்து ஆயிற்று. 46 நாட்கள் கையிலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே முக்கியமான நிகழ்வாக மாயவரம் கௌரி மயூரநாதனின் ரதோற்சவம், சங்கரநாயனார் கோயிலிலே தூத்துக்குடியிலே ஸ்ரீ அம்பாள் திருக்கல்யாண வைபவம், கடையத்திலே ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியின் திருக்கல்யாணம். இன்றைய நாள் நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை வேலை 4:45 5:45, 7:30 மணியிலிருந்து 8:45 கூட வச்சுக்கலாம். ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6லேருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30லேருந்து 3 மணி வரை. இன்றைக்கு கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். சூரியனின் விருச்சிக ராசி இருப்பு, துளாராசியின் இருப்பு 20 வினாடிகள். சூரிய உதயமானது 6:14 இருக்கும். உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இன்றைக்கு வைத்திருத்ததி என்கிற இந்த யோகமும் பவகரணமும் யோக கரணங்களாக அமைகிறது. இந்த வைத்திருத்ததியிலே பொறுத்த வரைக்கும் சிராதம் செய்கிறது, சத்துருக்களை அழிப்பது, பகை உண்டு பண்ணுதல், செங்கல் சூளைக்கு தீயிடுதல், ஆயுதங்கள் தயாரித்தல், பகைவரை விரட்டுதல் போன்ற விஷயங்களும், பவம் அப்படின்னா சிங்கம், யாத்திரை, வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், தேவதா காரியங்கள், வஸ்திர தானிய சங்கல்பங்கள், சுரங்கங்கள் செய்வது போன்றவைகளும் இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லதாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏகாதசி திதி விவாகம், விவசாயம், உபவாசம், ஆபரணம், வாஸ்து சாந்தி, சிற்பம் ஆகிய சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யலாம். உத்திர நட்சத்திரம் தாயாருக்கு உகந்த நட்சத்திரம், ஐயப்பனுக்கு உகந்த நட்சத்திரம். கர்ப்பதானம் செய்வது, பூ முடித்தல், சீமந்தம் பண்ணுதல், சாப்பாடு குழந்தைகளுக்கு முதல் அன்னப்பிராசனம் செய்வது, உபநயனம் பண்ணுவது, விவாகம் செய்வது, காது குத்துறது, வித்யாரம்பம் செய்வது, தேவதா பிரதிஷ்டை செய்வது, வேத அபியாசத்தை ஆரம்பிப்பது, ஆபரணங்கள் ஆடைகள் அணிவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, கடல் கடந்து பிரயாணம் செய்வதற்கான உரிய நாள்கள் இந்த நாளிலே பண்ணலாம். இந்த நாளில் கிரகங்களின் கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 15 நவம்பர் அன்னைக்கு சூரியனும் சுக்கிரனும் துளாராசியிலும், செவ்வாய் புதன் வக்கரமாக விருச்சிக ராசியிலும், கும்பராசியிலே ராகுவும், சனி வக்கரமாக மீன ராசியிலும், குரு வக்கரமாக கடகராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், உத்திர நட்சத்திரத்திலே கன்னியா ராசிக்குள்ளர சந்திர பகவானும் இருக்க இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமைகிறது. நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியின் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிண ரோக சத்ரு இடம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சந்திரன் கன்னியா ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. ஆனாலும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையில்லாத
அலைச்சலினாலே சில சோர்வுகள் உண்டாவதனாலே கொஞ்சம் எதையுமே கேட்டுக்கின்னு செய்கிறது நல்லது. புதிய முயற்சியிலே ஒரு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே முயற்சிகளை தாராளமாக இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்றைய நாளிலே 1-9 இது அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சனிக்கிழமை, அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் சிவபெருமானை வழிபடுகிறீர்களோ அவ்வளவும் நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 5ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். ஆசைகளை எவ்வளோ தூரம் நீங்கள் மனதிலே பூட்டி வைத்திருக்கிறீர்களோ அதை வெளிக்கொண்டு வந்து விட்டீர்களெல்லாம் உங்களால் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய சூழ்நிலை காண்பேன். உங்களுடைய எந்த இலக்கும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். நண்பர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, வெளியூரில் இருக்கக்கூடிய வேலைகள் சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மட்டும் கொஞ்சம் வர்த்தகத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் வேணும். இன்றைக்கி கொஞ்சம் பயத்தோடு நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபியரோடு இருந்தால் நல்லது. ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் காரிய தாமதத்தையும் ஏற்படுத்துவார், காரிய நாசத்தையும் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் காரியங்களை பயன்படுத்த வேண்டும். 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே தாயாரை வணங்கி அம்பாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகம் என்கிற கன்னிராசிக்குள்ளர சந்திரன் இருக்கிறாரு. சூரிய பகவான் 5ஆம் இடத்திலே சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்கள் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பணவரவுக்கு வசதி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிய வியூகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். மகிழ்ச்சி உண்டாகும். பூமியினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், எவ்வளோ தூரம் நீங்கள் ஏகாதசி விரதம் இருப்பதும், ஸ்மார்த்த ஏகாதசி இன்னைக்கு, அதனால் ஏகாதசி விரதம் இருந்தால் அந்த விஷ்ணு பகவானின் அருட்கடாட்சத்தை பெறலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலங்கள் வரும். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளர குரு வக்கரமாக இருக்கிறார். உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் என்கிற இடத்திலே சந்திரன் இருப்பது பணவரவை கொடுப்பதாக இருக்கிறது. பிரயாணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்ததினாலே தந்தையுடன் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளார நீங்களே போய் மூக்க நுழைச்சிட்டு மாற்றிட்டு முழிக்காதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அட்வைஸ். குடும்பத்தில் சந்தோஷ சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் அடக்கம் தேவை. 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வெளியில் செல்லக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும். 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானினாலே செலவுகள் ஜாஸ்தியானாலும், உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே இருந்து நன்மையை பழிப்பதனாலும், வாழ்க்கையிலே நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சுக்கிரனும் இன்றைக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுறதுனாலும், குரு 11ஆவது இடத்தை பார்ப்பதனாலும் உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. வெளியில் பிரயாணம் செய்வதனால் உங்களுக்கு இன்றைக்கி லாபம். அரசின் உதவி, சுற்றுலா மனதிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அனுபவம் மிக்கவர் உதவி செய்யக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே 6-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நாளாக மாற்றுவதற்கு ஸ்ரீ ஐயப்பனை வழிபடுவதும்
நல்லது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் தேவையில்லாமல் எல்லா பொறுப்பையும் உங்கள் தலையில் சேர்த்துக்கிட்டு அதனால் குத்துதே குடையுதுன்னு எல்லாரையும் காய்ச்சின்னு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கொஞ்சம் டெடிக்கேட்டடாக எல்லாத்தையும் திருப்பி எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை பிரித்து கொடுத்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பது நல்லது. இப்படி பண்ணும்போது வீடுலேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய நிலைப்பாடு கரெக்டாகிடும். சுப காரியங்கள் கைகூடக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும்னு ரூல் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வக்ரகதியில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலையிலையும் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறாரு. இந்த நேரத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளார் இருக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த டிசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரான மைண்ட் செட்டோட வாழ்க்கை அமையும். 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் திரு கல்யாண வைபவ கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை வணங்குவதும் உங்களுக்கு வெற்றி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. நீங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உள்ளே உட்கார்ந்துருக்க பணத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய வைத்துக்கொண்டு நாளிலே சந்திர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை தொடப்போகிறார். அதனாலே செலவுகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. லக்ஸுரியஸ் செலவு அப்படின்னு சொல்லுவோம். மன மகிழ்ச்சிக்கான செலவுகள், விரும்பிய பொருட்களை வாங்க வேண்டிய எண்ணங்கள், அதனால் வரக்கூடிய விரயச் செலவுகள் நிறைய இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பண வரவை கொடுக்கிறார், ஞானகாரகன். தொழில் ஸ்தானத்திலே வக்ரகதியை பெற்ற குருவானவர் சில இடப்பெயர்ச்சிகளையும் சில விஷயங்களிலே பிரயாணங்களையும் உங்களுக்கு லாபமாக மாற்றி கொடுப்பார். அதன் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு ஆபரண சேர்க்கையை பெற்றுத்தரும். ஆடை சேர்க்கையும் வந்து சேரும். இதெல்லாம் நல்ல விஷயம். அதனால் இன்றைக்கி இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சனீஸ்வர பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் லாபஸ்தானம் என்கிற இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து சுக்கிரனை தொடுவது அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கிறாரு. அவர் 12ஆம் இடத்தை தொடப்போகிறார் என்பதனாலே சில விஷயங்களிலே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தொழில் ஸ்தானத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு பயத்தையும் பண விரயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே வக்ரகதியை பெற்ற குரு உங்களுக்கு பயத்தை மனதிலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. அதனால் எந்த விஷயத்தையும் தெளிவான பிறகு செய்தீர்களானால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா பிரச்சனையை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி சில ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை உங்கள் மனதில் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பிரச்சனையெல்லாம் வேணாம் சார் அப்படின்னா விநாயகரை வழிபடுவதும் சிறந்த சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சுக்கிரன், தொழில் ஸ்தானத்திலே சந்திரன், இதனால் வரக்கூடிய சந்தோஷ நிகழ்வுகள் நிறைய இருக்கும். அந்த லாபஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பது சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனாலே தன்னிலை பெற்ற சந்தோஷம், தனத்திலும் லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எதையுமே தைரியமாக செய்யணும்னு எண்ணம், செஞ்சு முடித்தப்பட சந்தோஷம். இதை ஒன்று மட்டும் ஒன்று போட்டுட்டு வரக்கூடிய நாள் இன்று. வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு, வெளியூரில் இருக்கக்கூடிய பயணங்களினால் வரக்கூடிய லாபங்கள், இது எல்லாத்தையும் ஒழுங்கே பெறக்கூடிய நாளாக இந்த நாள் சுப காரியங்களின் துவக்கங்களாக அமையக்கூடிய 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளிலே மாயவரத்தில் இருக்கும் மயூரநாதரை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே.
நீங்கள் இன்றைக்கி எல்லாம் நல்லதை செய்யக்கூடிய நாள். உங்கள் ராசியின் 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துக்குள்ளர சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது. கொஞ்சம் மிக்சடு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். செய்கிற வேலையை அழகாக செய்யணும், ஆனால் செய்கிறது கம்ப்ளீட் பண்ண விடாமல் சுக்கிரன் தடுத்துடுவார். அதனாலே அப்படி அப்படியே நிற்கக்கூடிய பைல்டு ஒர்க் நிறைய இருக்கும். இந்த சூழ்நிலைகளே சந்திரனானவர் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது இன்றைக்கு மேலும் காரிய தாமதத்தை அதிகப்படுத்துகிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பயத்தை கொடுக்கிறதும் 7ஆம் இடத்தில் அமர்ந்த குரு வக்கரகதியில் அமர்ந்தனாலே பணவரவு கொடுப்பதும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும், இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா 5-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கடையம் விஸ்வநாத சுவாமியின் மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவானினாலே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்றே மனத்திலே சோர்வு, மறதி, மயக்கம் என்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்து விடலாம். இந்த நாளிலே ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இந்த தயக்க மயக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதற்கு 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய சுறுசுறுப்புக்கு அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய நாள். ஆனால் விவேகம் இல்லை அப்படிங்கிறனால தேவையில்லாத கோபங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி வக்கரத்தில் இருப்பதும் சந்திரன் பார்ப்பதும் அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிற கூற்று உண்டு. குருவின் பார்வை சந்திரன் சனி பகையில் விழுவதனாலே கொஞ்சம் மனதிலே சில விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் சில இஷ்டங்கள்லாம் இல்லாத செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும். புத்தி குறைந்த தன்மைகளுடன் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவின் ஆதிக்கத்தில் இருப்பதனாலே உங்களுடைய எக்ஸிக்யூஷன்ஸில் ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும். அதை சுட்டி காட்டும் போது கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதனால் பதட்டத்தை குறைத்து கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நடத்தினேன் என்றால் நல்லாயிருக்கும். பேசும்போது பேச்சிலையும் நிதானம் தேவை. பேச்சில் நிதானம் இல்லைன்னா பாதி ப்ராப்ளம் வந்துடும். உத்தியோகத்தில் எல்லாரும் ஆதரவாக தான் இருக்க போகிறாங்க, கவலைப்பட வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் கொண்ட இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். இந்த நாளிலே 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோல் மாரி அம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன்.